ஹலோ வியூவர்ஸ்! நான் சுஜாதா ஜெர்மனிலேருந்து பேசுறேன். என்னோட வரவேற்பு அறைக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னோடைய ஈவினிங் டிஃபன் வந்து பஜ்ஜி வித் எலைச்சி டீ. அத சாப்பிட்டுக்கிட்டே நம்ம எல்லாரும் இன்னைக்கு டாபிக்க பத்தி பேசலாம். எங்க யூடியூப் சேனல்ஸ நான் பார்த்தாலும் நெறைய டாபிக்ஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. அதுல இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற காட்டுத்தீ தான். அத பத்தி தான் நெறைய வீடியோஸ் பார்த்துட்டுருக்கேன். அதுக்கு அடுத்ததா மகர ஜோதிய பத்தின டாபிக்ஸ். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு டாபிக் எல்&டி ஓட சீஃப் வந்து 90 மணி நேரம் வாரத்துக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி. ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அத பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 90 மணி நேரம் வேலை நேரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான எதிர்பார்ப்புன்னும், அந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சா, ஜனங்களுக்கு வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வேலை எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கார்ப்பரேட் உலகத்துல புதுசு கிடையாது. இதையெல்லாம் நம்ம இத்தன வருஷமா கடந்து வந்துன்னு இருக்கோம். இத்தன வருஷமா மேலோட்டமா பூசி மெழுகி இந்த எதிர்பார்ப்புகள வந்து சொல்லாம சொல்லிட்டு இருந்தவங்க, இப்ப வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வொர்க் லைஃப் பேலன்ஸ பத்தின மக்களுடைய கண்ணோட்டத்தையும் இது கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து எப்படி வந்து நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சா ப்ரொடக்டிவிட்டிங்கிறது கிடைக்காதுன்னும், ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வொர்க் அண்ட் லைஃப்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும்போது மட்டும் தான் கிடைக்கும்னும், அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவிடன்ஸாவும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே ஒரு பாராட்டதற்குரிய விஷயம். ஆனாலும் இத பத்தி பேசுறவங்க, நான் என்ன தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் மைண்ட் செட்ல இருக்காங்களே தவிர, நான் ஒண்ணும் தப்பா பேசிடலையே! நான் வேலை செய்றேன். ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. கம்பெனிஸும் அப்படி அவங்க பேசுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா தொழிலதிபர்கள், அதாவது முதலாளிகள், இவங்க எல்லாரும் இந்த கருத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. வேலை செய்றவங்கள் இந்த கருத்துக்கெல்லாம் எதிரா இருக்காங்க. நேச்சுரலி. இத பத்தி நம்ம வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ நானும் இத பத்தி பேசணும்னு தான் நெனச்சேன். பட் எல்லாரும் பேசுற ஒரு விஷயத்த நான் பேசுறதுக்கு பதிலா, நான் இத கொஞ்சம் வேற விதமா உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு நெனைக்கிறேன். 90 மணி நேரம் ஒரு மனிதன் ஒரு வாரத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது நிச்சயமா பூர்த்தி செய்யவே முடியாத ஒரு விஷயம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மெஷின்ஸ் கூட உழைச்சுக்கிட்டே இருந்தா தேஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால இந்த 70 மணி நேரம், 90 மணி நேரம் வேலை செய்றது அப்படிங்கிறது, இந்த டிபேட்டே இங்க தேவையில்லாத ஒண்ணுங்கிறது தான் என் அபிப்பிராயம். இப்போ அதுக்கு நான் வேற விதமான கவுண்டரா நான் இப்ப பேச போறேன். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா என்னுடைய கரியர ஆரம்பிச்சேன். இந்தியால நானு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய வேலை நேரத்த பார்த்தீங்கன்னா, 45 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற கணக்குல தான் நான் வேலை செய்யணும். இப்போ நான் இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்றேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன். பொதுவா இந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ல வொர்க்கர்ஸ்க்கு அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் குடுக்குற மாரி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒரு சில விஷயங்கள் செய்றாங்க. ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ். நீங்க எப்ப வேணுனாலும் வாங்க, எப்ப வேணுனாலும் போங்க. ஆனா எங்களுக்கு வேலை ஆகணும். அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ். இப்ப என்னுடைய கருத்து இது மேல தான் இருக்கு. உண்மையிலேயே ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸுங்கிறது தான் தேவையா? இல்லையாங்கிறது தான் இப்ப என்னுடைய கேள்வி. உடனே எல்லாரும் என்கிட்ட வந்து பாஞ்சு வந்து சண்டைக்கு வராதீங்க. இதுக்கான காரண காரியங்கள நான் சொல்றேன். இத பத்தி நம்ம மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவ நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழ உங்களுக்கு இந்த சேனல முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு நாகரிகமான முறையில பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் அத கன்சிடர் பண்ணுவேன். சரி. இப்ப நான் என்ன பேச போறேங்கிறதுக்கு விஷயத்துக்கு வரேன். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது, நாள் 9 மணி நேரம் வேலை நேரம், 1/2 மணி நேரம் உணவு இடைவேளை அப்படிங்கிற கணக்குல 9 மணி நேரம் ஒரு நபர் ஆஃபீஸ்ல வேலை செய்யணுங்கிறது கார்ப்பரேட் கல்ச்சர். கவர்மெண்ட்ல வேற மாதிரி. கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது. ஃபிக்ஸட் வொர்க்கிங் ஹவர்ஸ். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அவங்க எல்லாருமே டயத்துக்கு போணும், டயத்துக்கு கிளம்பணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் உறவினர் ஒருத்தங்க வந்து காலையில
9 இல்ல 10 மணி அதுதான் அவங்களோட ஸ்டார்ட்டிங் டைம். அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்க போனாங்க அப்டின்னா, லேட் கமர்ன்னு அவங்கள கன்சிடர் பண்ணிருவாங்க. அதுக்கான பண இழப்பு அவங்களுக்கு இருக்கும். இல்லன்னா பெர்மிஷன்றது சொல்லிட்டு போணும். பெர்மிஷன் சொல்லாத இருந்தா, அவங்களுக்கு அன்னைக்கு நாளுக்கான ஏதோ ஒரு பொருளாதார இழப்பு உண்டுங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸட் டைம், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் கிடையாது. இந்த டயத்துக்குள்ள போணும். இந்த டயத்துக்கு வேலைய முடிச்சுட்டு கிளம்பிர்லாம். பட் இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனியோட கல்ச்சர் தான். இத நான் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்குறேன். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா, இதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் பெண் ஊழியர்களுக்கு தான். பெண் ஊழியர்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, வேற ஊர்ல இருந்து வெறுமா வேலைக்காக மட்டுமே வந்த இளம் பெண்கள், கல்யாணமான பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் சாரி. அவங்க எப்டின்னா, அவங்க இந்த மாதிரியான அலுவலக ரீதியா, வேலை ரீதியா அவங்க வேற ஊர்லேருந்து சென்னைக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய நகரத்துக்கோ வரும்போது, அங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லன்னா வொர்க்கிங் வுமன் ஹாஸ்டல்ல தங்கிப்பாங்க. ஸோ முக்காவாசி அவங்களுடைய கம்யூட்டிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில வாடகை கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவோ, இல்ல அவங்க உறவினர்கள் வீட்ல தங்கியிருந்து வேலைக்கு போறாங்கன்ற காரணத்துக்காகவோ, ரொம்ப தூரம் வேலை செய்ற ஆஃபீஸ்க்கும், அவங்களோட தங்கியிருக்கிற இடத்துக்கும் தூரம் அதிகமா இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்ப எதுக்காக இத நான் பேசுறேன் அப்படின்னா, திருமணம் ஆகாத ஆண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள். இந்த ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ்ல திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் சரி, தான் வேலை செய்ற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு, ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்னு தான் சொல்லணும். பொதுவா திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்த்தா, கணவரோட வீட்ல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வீடுங்கிறதே அதான். ஒரு வேள அவங்க வேலை செய்ற இடத்துலருந்து அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த பெண் காலையில வந்து 9 மணிக்கு அவங்களுக்கு ஒரு வேள குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். குழந்தைய இப்பலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் 7 மணி, 8 மணிக்குள்ள ஸ்கூல் இருக்குன்றது தான் நெனைக்கிறேன். ஸோ 8 மணிக்கு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறமா கிளம்பி அவங்க ஒரு 1 ஹவர்ஸ் இல்ல 1 1/2 ஹவர்ஸ் கம்யூட் பண்ணி அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ சராசரியா 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அவங்க அந்த அலுவலகத்துக்கு போய் சேர்றாங்க. 9 1/2 ஹவர்ஸ் அவங்களோட வொர்க்கிங் டைம். 9 ஹவர்ஸ் வொர்க் பண்றாங்க. 1/2 மணி நேரம் இடைவேளை. ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து 7:30க்கு அவங்களோட வீட்டுக்கு திருப்பி கிளம்பணும். 7:30 அப்படி இப்ப ஒரு வேள அவங்க கூட அம்மாவோ, மாமியாரோ இருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க யாராவது வீட்ல சமைச்சு வைப்பாங்க அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்ப அவங்க போய் தான் 7:30 மணிக்கு மேல, அவங்க அதுக்கு மேல 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போணும்னா 9 மணி ஆகும். அதுவும் டிராஃபிக் நல்லா இருந்தா தான். டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டா அதுவும் கிடையாது. 9 மணிக்கு போய் அதுக்கு மேல அவங்க சமையல் செஞ்சு, அவங்க குழந்தைக்கும், கணவருக்கும் குடுக்கணும். இது திருமணமான பெண்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரி. ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ பத்தி நீங்க பேசுறீச்சே, இத பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்கலாம். சொல்றேன். இப்ப அவங்க ஆவரேஜா ஒரு 9:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். 7:30 மணிக்கு அவங்க கிளம்பிர்லாம். இல்லன்னா 6:30, 6:30 மணிக்கு அவங்க கிளம்பலாம்னு வச்சுப்போம். இல்ல 10 மணிக்கு வந்தாங்கன்னா, 7 மணிக்கு அவங்க கிளம்பலாம். ஆனா, அவங்க கூட வேலை செய்றவங்க, டீம் இல்லன்னா அவங்களோட சூப்பர்வைசர் யாராவது ஒருத்தர் 11 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வேலை செய்றவங்களா இருப்பாங்கன்னு வச்சுப்போம். பொதுவா வந்த உடனே யாருமே வேலைய செய்ய உட்கார்றது கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இந்த நியூஸ் படிக்கிறது, Facebook பார்க்கறது, ஊர்ல இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவிலயும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, வேலை செய்யணுங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வரத்துக்கே ஒரு 11:30லேருந்து 12 மணி ஆயிடும். லஞ்ச் வந்துருதா? சரி. லஞ்சுக்கே போகலன்னா கூட திடீர்னு மீட்டிங்ன்னு ஒண்ணு ஏதாவது வந்துரும். மீட்டிங்க்கு ஒரு 1 ஹவர் ஆகும். இல்ல 2 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிடுவாங்க. லிட்ரலா அவங்க வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன்ஸ். 2 மணிக்கு அவங்க வொர்க் பண்றாங்க. அந்த மேல் சூப்பர்வைசர்ன்னு வச்சுப்போம். இப்ப இந்த ஃபீமேல் அதாவது இந்த லேடி எம்ப்ளாயிக்கு அந்த மேல் எம்ப்ளாயி சூப்பர்வைசர் கிட்ட ஏதாவது ஒரு வேலை ஆகணும். இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே நான் சொல்றேன். ரிவ்யூ வொர்க். ஒரு டெலிவரபிள் இருக்கு. அத ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த டெலிவரபிள அந்த சூப்பர்வைசர் கிட்ட ரிவ்யூக்கு குடுக்குறாங்க. அந்த சூப்பர்வைசர் அந்த ரிவ்யூ பண்ண எடுத்துக்கிறதுக்கே 4 மணி இல்ல 5 மணி ஆக்கிருவாரு. 5 மணிக்கு அவர் உட்கார்ந்து அத ரிவ்யூ பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுமா?
நான் இந்த ரிவ்யூல இத கண்டுபிடிச்சேன், அத கண்டுபிடிச்சேன். இத பத்தி நான் பேசணும்னு சொல்லி 7 மணிக்கு அந்த எம்ப்ளாயிய வந்து உட்கார வச்சு ஒரு மீட்டிங்ன்னு ஒண்ணு வச்சாருன்னா, அப்புறம் அந்த லேடி எத்தன மணிக்கு வீட்டுக்கு போவாங்க? இது எனக்கு நெறைய வாட்டி நடந்திருக்கு. அதுவும் நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில புதுசா அப்ப தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் எப்பவுமே வீட்டுக்கு 7 மணிக்கு கிளம்புவேன். ஏன்னா காலையில 9:30 மணிக்கு நான் என்னுடைய சீட்டுக்கு போயிருவேன். ஸோ கரெக்ட் ஒரு சில நாட்கள், அதாவது வியாழக்கிழமைகள்ல மட்டும் தான் எனக்கு வந்து ரிவ்யூ ஒர்க் அதிகமா இருக்கும். என்னுடைய ரிவ்யூவர் எப்பவுமே என்னோட அந்த சமயத்துல என்னோட 6 இல்ல 7 வருஷம் பணி அனுபவம் கொண்ட என்னோட ரிவ்யூவர், நான் வந்து 7 மணிக்கு கிளம்புறேன்னு தெரிஞ்சாலே போதும். கரெக்ட்டா 6:45க்கு தான் ரிவ்யூக்கே வருவாரு. உட்காந்துட்டு ஒவ்வொரு லைனையும் இன்ச் பை இன்ச்சா பார்த்து, ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு தப்ப கண்டுபிடிப்பாரு. அவர் அந்த தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு, அந்த ரிவ்யூ ஒர்க் நான் முடிக்கும்போது 9:30 மணி கிட்ட ஆயிடும் ராத்திரி. அதுக்கப்புறம் எந்திச்சு எஸ்கேப் ஆயி நான் 10 மணி 10, 10:15க்கு தான் நான் வீட்டுக்கே போய் சேருவேன். நல்ல வேளையா என்னோட வீட்லருந்து நான் வேலை பார்த்த இடம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுப்போம். அது பஸ் கரெக்ட் டயத்துக்கு வந்தா 40 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு போயிருவேன். பஸ்ஸும் சில நேரத்துல சரியா கிடைக்காது. ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த மாரி சமயங்கள்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ் எனக்கு எத்தனையோ விதத்தில கை குடுத்திருந்தாலும், எனக்கு நெறைய விஷயங்கள்ல அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா போயிருக்கு. எப்ப எனக்கு கை குடுத்துருக்குன்னா, நான் மட்டுமே வேலை செய்றேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில. உதாரணத்துக்கு, நான் ஒரு ஐடில வொர்க் பண்ற ஒரு டெவலப்பர்ன்றதுனால, நான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நான் எனக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில என்னோட வேலைய செஞ்சுக்க அது உதவிச்சு. ஆனா ரிவ்யூவர் அப்படிங்கிற ஒரு வேலையா இருக்குல்ல, நான் இன்னொருத்தருக்கு நான் டிபெண்டன்ட்டா இருக்கேன். அதாவது நானும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எனக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 2 சூழ்நிலையிலயும் நான் யாருக்கு நான் ரிவ்யூ பண்ணணுமோ, இல்ல யார் எனக்கு ரிவ்யூ பண்ணணுமோ, அவங்களுக்கும் எனக்கும் டைம் ஒத்து போகலன்னா, நான் தான் கூட இருந்து என்னோட நேரத்தில நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருந்தது. அவங்கள சீக்கிரமா வர சொல்லவும் என்னால முடியல. ஏன்னா, அவங்க அவங்களோட பிரச்சனைய உடனே சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இல்லன்னா என் மேல கோவப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, "உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியா?" அப்படின்னு ஒரு மாரி என்ன ஏளனமா பேச ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இந்த பிரச்சனைய நான் அதிகமாவே ஃபேஸ் பண்ணதுக்கு, ஆண்கள் தான் காரணம், பெண்கள் தான் காரணம்னு நான் சொல்லவே இல்ல. ஆண்களும் காரணம், பெண்களும் காரணம். நான் லேடி சூப்பர்வைசர் கீழயும் வேலை பார்த்துருக்கேன். ஜென்ட்ஸ் சூப்பர்வைசர் கீழயும் நான் வேலை பார்த்துருக்கேன். என்ன என்ன நான் கிட்டத்தட்ட நான் மட்டும் தான் என்னோட டீம்ல முக்காவாசி முதல்ல வருவேன். 9:30க்கு மார்னிங். மத்தவங்க எல்லாருமே 10, 10:30, 11 தான் வருவாங்க. நான் கல்யாணம் ஆகாம இருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "எங்களுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால நாங்க லேட்டா வரோம்" அப்டின்னாங்க. இப்ப நான் கல்யாணம் ஆகி, நான் அத பத்தியெல்லாம் கேட்கிறேன் அப்டின்னா, "உங்களுக்கு என்ன மேடம்? உங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்குது. நாங்க தானே எல்லாத்தையும் செய்யணும்னு" சொல்லி கல்யாணம் ஆகாத பெண்கள் சொல்றாங்க. எனக்கு புரியல. நான் தப்பு பண்றேனா? இல்ல அவங்க தப்பு பண்றாங்களா? அப்டிங்கிறது. ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறம், நான் ஒரு சில விஷயங்கள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வொர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் வொர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்தியா மாதிரி இங்க 45 ஹவர்ஸ் வொர்க்கிங் வீக் கிடையாது. 40 ஹவர்ஸ் வொர்க்கிங் வீக் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேல. ஸோ நெறைய பேர் வந்து 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிருவாங்க. நான் சொல்றது வொர்க் ஃப்ரம் ஹோம் டைம். ஆனா நானு கோவிட்க்கு முன்னாடி ஆஃபீஸ்ல போய் வேல பார்த்த அனுபவமும் எனக்கு உண்டு. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 5 மணிக்கு மேல காக்கா அந்த பில்டிங்ல இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் காலையில 7 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு கிளம்பி போயிருவாங்க. அங்க வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறாங்க. எனக்கு இப்படி கூட ஒரு உலகம் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கும். பெண்களுடைய நேரத்துக்கு அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதுவும் அந்த பெண் ஒரு தாய் அப்படின்னா, என் குழந்தைக்காக நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னா கேள்வியே கேட்காம அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. சில சமயம் பெண்கள் வந்து என் குழந்தைய வந்து ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க. நான் போணும்னு சொல்லி மீட்டிங் எல்லாம் கூட கேன்சல் பண்ற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பெண்கள் அதுவும் தாயா இருக்கிற பெண்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி குடுக்குறாங்க. அதுவும் சக வேலை செய்யும் ஆண்கள் தான். அவங்களும் ஆண்கள் தான். நான் வேலை பார்த்த என்னோட சூப்பர்வைசர்ஸும் ஆண்கள் தான். ஏன் அவங்க கிட்ட இருக்கிற அந்த எம்பத்தி நம்ம ஊர் ஆண்களுக்கு இல்லங்கிறது எனக்கு புரியல. நான் நெறைய தடவ இதையும் கேட்டுருக்கேன். கல்யாணமாயி வீட்டுக்கு போய் சும்மா உட்காந்து சமைச்சு போட்டுட்டு இருக்காம, எதுக்கு இதுங்கலாம் வேலைக்கு வந்து கழுத்த அறுக்குதுன்னு சொல்லி என் காது படவே பேசின அனுபவங்களும் கூட எனக்கு உண்டு. நான் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனுக்கு சமைச்சு போடணுமா, இல்ல ஆஃபீஸ்க்கு வந்து வேலை செய்யணுமான்னு இவங்க ஏன் முடிவு பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன்.
நீங்க ஃப்ளெக்சிபிள் வொர்க் டைமிங்ஸ் பண்ற ஒருத்தரா இருந்து, உங்ககிட்ட ஒருத்தர் டிபெண்டன்ட்டா இருக்காங்க. அதாவது அவங்க வந்து உங்க வேலை நேரமும், அவங்க வேலை நேரமும் வேற வேறையா இருந்து, அவங்க சீக்கிரமா கிளம்புறவங்களா இருந்து, நீங்க லேட்டா போறவங்களா இருந்தா, தயவு செஞ்சு அவங்களுக்காக இல்லனாலும் வீட்ல இருக்கிற அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கணவனா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், முக்கியமா குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தைக்காகவாவது அவங்கள சீக்கிரமா அனுப்பி விடுங்க. நெறைய பெண்கள் அவங்க வீட்டுக்கு போய் தான் அதுக்கப்புறமா அவங்க சமைச்சு தான் அவங்க சாப்பிடணும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுறதுன்றது எனக்கு தெரியல எத்தன குடும்பத்துல அப்படி பண்றாங்கன்னு. ஆனா தினம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுறது அவங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. நெறைய குழந்தைங்களுக்கு வந்து பெற்ற தாய் தந்தையோட அருகாமை கிடைக்காமலே போயிடுது. ஒவ்வொருத்தரும் வேலைக்கு வர்றதுக்காக காரணம் அவங்க குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை. ஏதோ வேலைக்கு நடுவுல கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச நேரத்துல குழந்தைங்கள கவனிக்கணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல மனிதாபிமானம் மிக்க ஒரு சூப்பர்வைசரா, இல்ல ஒரு கொலீகா நீங்க இருந்தீங்கன்னா, உங்க டீம்ல இருக்கிறவங்களோட டயத்துக்கு கொஞ்சம் மதிப்பு குடுங்க. நீங்க எவ்ளோ நேரம் வேணாலும் கேஃபடேரியால உட்காந்துக்கோங்க. எவ்வளோ நேரம் வேணும்னாலும் போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுங்க. இந்த பர்த்டே பார்ட்டி அப்படின்னு வந்தாலே எனக்கு நடுங்கும். ஏன்னா, ஒரு சில நாள் எனக்கு ரெவ்யூ இருக்கும். ஆனா, என்னோட ரெவ்யூவர் வந்து தன்னோட டீம்மேட்டோடைய பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிய கொண்டாடுறேன்னு கேஃப்டேரியால போய் உட்காந்துட்டு ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாரு. கரெக்ட்டா நான் கிளம்புற டயத்துக்கு. எத்தனையோ நாள் போடா நீயாச்சு, ரெவ்யூ ஆச்சுன்னு சொல்லி நான் கிளம்பி போயிருக்கேன். அது வேற விஷயம். ஆனா, அடுத்த நாள் அவங்க மூஞ்சில முழிக்கறச்சே, என்னமோ நான் தப்பு பண்ண மாரி எனக்கு சங்கடமா இருக்கும். பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது தப்பில்ல. உங்கள நம்பி இவ்ளோ டிபெண்டன்சி இருக்கும்போது, அத முடிச்சுட்டு நீங்க போலாமே! இல்லையா? சரிம்மா இன்னைக்கு நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு போறதால தானே டிலே ஆச்சு. அப்ப ரிவ்யூவ நீங்க அடுத்த நாள் வச்சுக்கலாம்ல. நீங்க சாவகாசமா பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடிட்டு, இல்லன்னா டீம் லஞ்சுக்கு போலாம் கொண்டாடிட்டு, அதுக்கப்புறமா 5 மணிக்கு, 6 மணிக்கு ரிவ்யூ ஒர்க் ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி? அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ குடுத்தா, அத இப்படியா நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்க? இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவரா இருந்தா, இனிமேலாச்சும் உங்க கூட வேலை பார்க்குற உங்களுடைய சக ஊழியர்கள், முக்கியமா பெண்கள், அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, வீட்ல ஒரு குழந்தைய காக்க வச்சுட்டு வர ஒரு பெற்றோரா இருந்தா, அவங்கள தயவு செஞ்சு முன்னுரிமை குடுத்து, அவங்களோட வேலைய கொஞ்சம் முடிச்சு குடுத்து, சீக்கிரமா அவங்கள போக விடுங்க. உங்களால ஒரு வேள அவங்கள அட்டெண்ட் பண்ண முடியலையா? அடுத்த நாள் அவங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு விடுங்க. அவங்கள உட்கார வைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமா தான் வேலைக்கு வராங்க. அவங்கள வந்து இப்டி நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது என்ன நியாயம்? இது நாளைக்கு உங்களுக்கே திருப்பி அடிக்கும். நீங்க ஒருத்தருக்கு இப்டி செய்றீங்கன்னா, உங்களுக்கே ஒருத்தர் திருப்பி செய்வாங்க. நீங்க இன்னைக்கு திருமணமாகாத ஒரு ஆணா இருந்து, ஒரு திருமணமான பெண்ணோடைய வேலைய நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு திருமணம் ஆகலங்கிறதுக்காக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இல்ல. அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த மாரி ஒரு சாடிசத்த நீங்க பண்ணீங்கன்னா, நாளைக்கு இதே மாரி ஒரு விஷயம் உங்களுக்கும் நடக்கும். வேற யாராவது உங்களுக்கு பண்ணுவாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிள் வொர்க்கிங் ஹவர்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு பூனோ, அந்த அளவுக்கு பேன். பூன் நம்ம மட்டுமே வேலை செய்யும்போது அது பூன். இன்னொருத்தரோட டிபெண்டன்சி இருக்கும்போது அது பேன் தான். என்னோட இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா அது கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா இதுக்கான எதிர்கருத்துக்கள் நெறைய வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா உங்களோட கொலீக்ஸ்க்கு, இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள வெறுப்பேத்துற சூப்பர்வைசர்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.